நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் பல புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது Avita தரப்புல வந்து ஒரு புதிய லேப்டாப் இந்தியன் மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. Avita Liber V14 அப்படிங்கிற பேர்ல 16 GB RAM, 1 TB SSD ஸ்டோரேஜ், Windows 10 ஹோம், அதே மாதிரி உங்களுக்கு இதுல 1 மெகா பிக்சல் வெப் கேமரா கொடுத்துருக்காங்க, 4830 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, USB Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சகல வசதிகள் இந்த அவிட்டாவோட Liber V14 நீங்கள் எதிர்பார்க்க முடியும். விலை பார்த்தீங்கன்னா 62,990 ரூபாய் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Motorola தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஹெட்செட் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. Motorola Tech3 3-in-1 அப்படிங்கிற பேரில் ஒரு அருமையான ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்செட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பிளேபேக் டைம் உங்களுக்கு 18 மணி நேரம் பிளேபேக் டைம் இருக்குங்க. இயர் பட்ஸை நிச்சயம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 7 ஹவர்ஸும், சார்ஜிங் கேஸோட சேர்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 11 மணி நேரமும் உங்களுக்கு கிடைக்குது. மொத்தம் 18 மணி நேரம் அடிச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கு IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த மோட்டரோட Tech3 ட்ரூ வயர்லெஸ் ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்செட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 3 வழிகளில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட இமேஜ்லாம் பார்த்தேன், பார்க்கவே செமையா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு ஹெட்செட்ல இந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே போல் மோட்டரோட Tech3ல வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் விலையில் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த பிக் பில்லியன் டேஸ் நடக்குது பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் வரும். அதுக்கு முன்னாலே நீங்கள் ஒரு 6000 ரூபாய்க்குள்ள இந்த 3 டைப்பில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஹெட்செட்டை நீங்கள் வாங்கிடலாம் ஃப்ளிப்கார்ட்டில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Coolpad தரப்பில் வந்து Cool 6 அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Helio P70 சிப்செட்டை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் ரியர் கேமராவில் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, செல்ஃபி கேமரா 21 மெகா பிக்சல், பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் 2 வேரியண்ட்டில் ரேம் இருக்கு, 4 GB ரேம்லேயே வருது, 6 GB ரேம்லேயே வருது, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 10,999 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 12,999 ரூபாய் கிடைக்குது. ஸோ இந்த மொபைலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா அமேசான்ல வாங்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது சோனி தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான மொபைல் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. சோனி Xperia 5 அப்படிங்கிற பேர்ல. ஸோ இந்த மொபைலோட முழுமையான டீடைல்ஸ் வந்து வீடியோல லீக் ஆயிடுச்சு, ஆன்லைன் வீடியோல வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கிராஃப் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஷீட்டை வந்து இந்த சோனியோட Xperia 5 வந்து பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்ல இருக்கக்கூடிய கேமராவை வந்து கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த கிராஃபைட் ஷீட்டை வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பேட்டரிக்கு மட்டும் இல்லைங்க, கேமராவுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை வந்து வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மொபைலில் 8 GB ரேம் வருது, 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. அதே மாதிரி OLED HDR டிஸ்பிளே வந்து இதில் வருதாம். அது மட்டும் இல்லை, இதில் Qualcomm Snapdragon 865 ப்ராசஸர் வந்து இதில் பயன்படுத்திருக்காங்களாம். அதே நேரத்தில் ட்ரிபிள் ரியர் கேமரா எல்லாமே 12 மெகா பிக்சல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இந்த சோனியோட Xperia 5 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம், இதில் 4K வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுவும் 120 FPS ரேட்டில் வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயங்க. இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையான விவரங்கள், அதாங்க அதோட பிரைஸ், இது டீடைல்ஸ் உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறத வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது OmniVision OV64A அப்படிங்கிற பேர்ல உலகத்திலே ஃபர்ஸ்ட் 1.0 மைக்ரான் 64 மெகா பிக்சல் கேமரா சென்சாரை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வெற்றிகரமா. ஸோ இந்த கேமரா சென்சார் வந்து விரைவில் சாம்சங், சோனி இந்த மாதிரி மொபைல்கள்ல வரலாம். அதாவது சோனியோட IMX, சாம்சங்கோட ஐசோசெல், இதுல இந்த 1.0 மைக்ரான் 64 மெகா பிக்சல் கேமரா சென்சாரை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விரைவில் வரப்போகுது. அவங்களோட மொபைல்களில் இது ஃபஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 1.0 மைக்ரான் 64 மெகா பிக்சல் கேமரா சென்சார் மூலியமாக உங்களால் 8K வீடியோ, 4K வீடியோ, 2K வீடியோ, 1080 பிக்சல் இந்த மாதிரி பல விதமான ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. அநேகமாக இது வந்து 2021 காலாண்டில் வந்து இந்த ஓம்னியோட OV64A 1.0 மைக்ரான் 64 மெகா பிக்சல் கேமரா சென்சரை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்குறது சாம்சங் கேலக்ஸி ஒரு புதிய ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாட்சை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சாம்சங் கேலக்ஸி ஃபிட் டு ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படிங்கிற பேரில். இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 15 days பேட்டரி லைஃப் இருக்குது. 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து 2 கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,999 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு. எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், Samsung.com இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோரில் கூட இந்த வாட்சை வந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம்.
விஷயமா இருக்கு. ஸோ புத்தம் புதிய சாம்சங் கேலக்ஸி ஃபிட் டு ஃபிட்னஸ் ட்ராக்கர். டேக் நியூஸ்ல அடுத்த நம்ம வருது மைக்ரோமேக்ஸ் மீண்டும் களத்தில் குதிக்க போறாங்க. அதுவும் மைக்ரோமேக்ஸ் பேரில் இல்லை, மைக்ரோமேக்ஸோட சப்ரன இன் மூலியமா வந்து புத்தம் புதிய மொபைலை நவம்பர் மாதம் லான்ச் பண்ண போறாங்க. இதில் வந்து G35 G80 அப்படிங்கிற 2 ப்ராசஸரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அவங்களுடைய மொபைல்களில். ரேம் பார்த்தீங்கன்னா 2-3 இந்த மாதிரி ரேம்ப் இருக்கும், 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும், 5000 mAh பேட்டரி இருக்கும். இந்த மாதிரி வசதிகள் கொண்ட மொபைலில் வந்து நவம்பர் மாதம் லான்ச் பண்ண போகிறதாக சொல்லிட்டாங்க. ஸோ கூடிய அளவில் மைக்ரோமேக்ஸ் தரப்பில் இருந்து ஒரு நல்ல மொபைலை எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 உங்களுக்கு ஒரு 12000 ரூபாய்க்குள்ள, அதாவது 15000 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் தெரியும் இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆல்ரெடி இந்தியாவில் ஃபேமஸான பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஷாமி, விவோ, ரியல்மி, OnePlus, ஓப்போ இந்த மாதிரி மொபைல்கள்லாம் இருக்குது. அவங்க கூட சேர்ந்து இவங்களும் போட்டி போட போகிறாங்க. அதான் உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம் நவம்பர் மாதம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம போகிறது சோனி சமீபத்தில் இல்லை, CES 2020 ஜனவரி மாதம் அந்த ஷோவில் வந்து சோனி ஒரு அருமையான டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பேட்டியல் ரியாலிட்டி டிஸ்பிளே அப்படின்னு பேர். ஸோ இந்த டிஸ்பிளேல ஒரு அருமையான டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறாங்க. ஹை சென்சிங் லைட் ஃபீல்ட் டிஸ்பிளே டெக்னாலஜியும் பயன்படுத்துறாங்க. ஸோ இது மூலமா நீங்கள் அந்த டிஸ்பிளேல காட்டக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா ரெண்டர் பண்ணி உங்களுக்கு இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஈஸியாக நார்மலாகவே ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதா ஹைலைட்டான விஷயம். இந்த டிஸ்பிளேல வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா LCD 4K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i7 ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை வந்து பயன்படுத்துறாங்க. மொத்தத்தில் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளோ தெரியுமா? உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $5000 இந்தியா மதிப்புப்படி, இத்தனையோடு தான் இருக்கு. இந்தியா மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 3,65,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு செமையான டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை இந்த சின்ன டிஸ்பிளேல பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வேறு ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.